லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இதுல ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட்ல வந்து அப்ரண்டிஸ் ஜாப் வேகன்சிக்கான அந்த நோட்டிபிகேஷன் தான் வந்து இப்ப வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷன், போஸ்டிங் எங்க இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன்ல பார்த்துடலாம். எல்ஐசி ஹெச்எஃப்எஃப்எல் அப்ரண்டிஸ் ப்ரோக்ராம்ல வந்து நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கிராஜுவேட் ஆல் இந்தியன் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆர்கனைஸ்டில் வந்து படித்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. வேரியஸ் ஆஃபீஸ் ஆஃப் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸ் ஆன் ஜாப் ட்ரைனிங் ப்ரொவைடட் செலக்டட் ஃப்ரெஷ் கிராஜுவேட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில், டொமைன் நாலேஜ், அப்புறம் ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ apprenticeship is not employment. Apprentice are not employees. Apprentice are only trainees. LIC Housing Finance Limited not obligated provide full-time employment to its apprentice. So all apprentices who successfully complete their apprentice with LIC HFL will be issued proficiency certificate by board and can contact BSFI sector Skill Council of India for information on placement, employment opportunity in the banks, financial service, insurance companies or any other BSFI sector companies according டு த அவைலபிள் வேகன்சி பொறுத்து உங்களுக்கான அந்த பிளேஸ்மெண்ட் வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 250 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 12 மந்த்ஸுக்கான இந்த ட்ரைனிங்ல வந்து அப்ரெண்டிஸ் அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 15 ஜனவரி 2024 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லி ஸ்டீஃபண்ட் அமௌண்ட்டா 9,000 இருந்து 15,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. டிபெண்டிங் ஆன் பிரான்ச் லொக்கேஷனு அதை பொறுத்து இருக்கும். ஸோ வயசு பார்த்தோம் அப்படின்னா 20ல இருந்து 25 வயசுல இருக்கணும். ஸோ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டிசம்பர் 2023க்கு முன்னாடி முடிச்சிருக்கணும். 1 ஏப்ரலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. ஸோ 1 ஏப்ரல் 2020 இருந்து ஃபர்ஸ்ட் டிசம்பர் 2023 கிராஜுவேஷன் இருக்கணும். ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தி கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் எனி ரன்னிங் டெர்மினேட்டட் கம்ப்ளீட்டட் அப்ரெண்டிஸ் கான்ட்ராக்ட் வித் எனி அதர் ஆர்கனைசேஷன் இதில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் தி அப்ரெண்டிஸ் வில் பி இன்வைட்டட் இந்த டீட்டெயில்டான கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல் ரெஜிஸ்டர் கேண்டிடேட் என்ரோல்மெண்ட் ஐடி ஷுட் அப்ளை அப்ரெண்டிஸ்ஷிப் வித் எல்ஐசி ஹெச்எஃப்எல் பை கிளிக்கிங் இந்த லிங்க்ல போயிட்டு மறுபடியும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ஏடிசி இதுல போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இதுல ரெஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிற லிங்க்ல தான் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ரெஜிஸ்டர் பண்றப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு, பர்சனல் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் வந்து ஆதார் ஷீட் மேப்டு பேங்க் அக்கௌண்ட், குவாலிஃபைங் டிகிரி, ஸோ பேங்க் பாஸ்புக். ஸோ இது எல்லாம் யூஸ் பண்ணி இதில் ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் பண்ணிடணும். ஸோ இது பண்ணினதுக்கு அப்புறம் ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு நம்ம அந்த என்ரோல்மெண்ட் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம இதில் கரெக்டான அந்த ஆன்சர் இதில் கேட்டுக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து இதில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வில் பி கண்டக்டட் பை பிஎஸ்எஃப்ஐ செக்டர் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக் பேங்கிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ், குவான்டிட்டி, ரீசனிங், டிஜிட்டல், கம்ப்யூட்டர் லிட்ரேசி, இங்கிலீஷ் இதுல இருந்து உங்களுக்கான அந்த டாபிக்ஸ் எல்லாம் வரும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அந்த டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour நடக்கும். ஆன்லைன் ரிமோட் protocol to be given candidate from their home but absolutely previous using their smart mobile phone with front camera, good internet connectivity ஓட வந்து உங்களுக்கான இந்த எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா 944 ரூபாய் வந்து ஜெனரல் கேட்டகரி ஓபிசியில் உள்ளவங்க, 708 ரூபா வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல உள்ளவங்க, 472 ரூபா வந்து டிசபிலிட்டிஸ் பெர்சன் வந்து பே பண்ணணும். கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் தேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வில் பி இன்வைட்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இதுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா. ஸோ பர்டிகுலர் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை அப்ளிகேஷன், அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து 22 டிசம்பர் 2023 வந்து இந்த மாதம் 31 டிசம்பர் 2023க்குள்ள நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். லாஸ்ட் டேட் பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 ஜனவரி 2024க்குள்ள நீங்கள் பே பண்ணணும். எக்ஸாம் டேட்டு 6 ஜனவரி 2024. கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் டேட்டு அந்த ரிசல்ட் வர்றது 9 ஜனவரி 2024 இருந்து 11 ஜனவரி 2024க்குள்ள. ஸோ ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட் வில் பி இஷ்யூட் லெட்டர்
அந்த லெட்டர் இஷ்யூ பண்றது வந்து 12 ஜனவரி 2024 இருந்து 13 ஜனவரி 2024 உங்களுக்கான அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் பிரான்ச் மந்த்லி ஸ்டீஃபன் பேபிள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டேட்ல உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. கேண்டிடேட் ஹூ அக்செப்ட் த ஆஃபர் லெட்டர் வில் பி ஆஸ்க்டு டு ரிப்போர்ட் த ரெஸ்பெக்டிவ் எல்ஐசி ஹெச்எஃப்சிஎல் பிரான்ச் த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்க்கு வந்து நீங்க 15/1/2024 இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். இதுக்கான என்கொயரிக்கான அந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தேவை இருக்கிறவங்களுக்கு இந்த இமெயில் ஐடியில நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஸ்டேட் எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு வேகன்சி இப்போ இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 26 கொடுத்துருக்காங்க இதுல. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ்லயும் எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற அந்த டோட்டல் சார்ட் தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. 250ல 26 வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி 1 அப்படின்னா 15,000, கேட்டகரி 2 அப்படின்னா 12,000, கேட்டகரி 3 அப்படின்னா 9,000 அப்படிங்கிற அந்த கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டகரி 1ல 8, கேட்டகரி 2ல வந்து 4, கேட்டகரி 2ல வந்து 4 வேகன்சி எங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல, கேட்டகரி 2ல வந்து மதுரையில 5, அப்புறம் திருவள்ளூர்ல 1, கள்ளக்குறிச்சி கேட்டகரி அதாவது 3ல வந்து 1, காஞ்சிபுரத்துல 1, கரூர்ல 2, தேனியில 1, திருவண்ணாமலையில 1, திருச்சியில 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுல 26 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்தாச்சு இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில். ஸோ எக்ஸாம் வந்து உங்களோட ஃபோனில் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ரிமோட் பேஸில் தான் இருக்கும். எக்ஸாம் சென்டர் எங்கேயும் நம்ம போய் எழுத தேவையில்ல. ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் இதுக்கான எக்ஸாம் எழுதலாம். 12 months ட்ரைனிங் தான் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான அந்த ஸ்டீஃபன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டகரி வைஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பதிலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.